திருப்பதி இருக்குங்களா, அந்த கோயிலுக்கு வந்தோம். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் போய் பூ வாங்கிட்டு உதிரியாக வாங்கியாச்சு. ஸோ அதை கட்டியில் கொஞ்சம் தான் உட்காந்து கட்டியில் கட்டிட்டு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கியாச்சு. அப்புறம் திராட்சை கொஞ்சம் வாங்கியாச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பதட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் இடிச்சு கீழே வந்து ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி காப்பாற்றியாச்சு. அப்புறம் பஸ்ஸை நிப்பாச்சு ஒரே கூட்டம் ஆகிடுச்சுங்க. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால் டயத்துக்கு அங்கே போக முடியல. சரி எனக்கு கை கால் நடுக்கமாக ஒரு மாதிரி எனக்கு முக்கியம் லைட்டாக இருந்துச்சு. சரி ஏன்ட்டு சரி கோயிலுக்கு போய்ட்டு சொல்லிட்டு கை கால் முடிச்சு கழிட்டு அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி குழந்தைய தூக்கி 3 பேருமே எதுக்கும் ஆகலை, நல்லபடியாக இருக்காங்க. அந்த ஆண்டவங்க தான் அவங்களுக்கு என்ன ஆசிரமோ நம்மளால் ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்ட்டு நானும் கீழே வந்து அப்புறம் அவங்களுக்கு தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுட்டு சரி கோயிலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணணும்னால சொல்கிறேன். ஓகே மக்களே, யாராக இருந்தாலும் கீழே விழுந்துட்டாங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க. ஆனால் உங்கள் உயிரையும் பார்த்துக்குங்க. பார்த்து போய் நீங்களும் சேஃபாக தூக்கிட்டு அவங்களும் சேஃபாக இருக்கணும். நல்ல வேலை ஆண்டவங்க யாருக்கு எதுவுமே ஆகலை. இது எங்கே நடந்துச்சு, திருப்பூர் சைடு நான் மார்க்கெட் போகிற வழியில் நடந்துச்சு. ஓகே, யாராக இருந்தாலுமே காப்பாற்றுங்க. ஆனால் வந்து வெயிட் பண்ணாதீங்க யாருமே. சிலர் நிறைய வேடிக்கை தான் பார்க்குறாங்க, கத்துறாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு கத்தாதீங்கன்றாங்க. நம்ம வந்து கத்துறோம். ஏன்னா ஆம்புலன்ஸ்க்கு சொன்னாங்களா சொல்லியான்னு தெரில. அவர் ஒய்ஃபு அவர் பதட்டத்தோடு இருந்திருப்பாங்க. ரொம்ப பார்த்துட்டு ஆனால் கொஞ்சம் மனசு ரொம்ப நிறைவானது என்னன்னா பார்த்து இது நடந்ததுன்னு எனக்கு மனசு வந்து ஒரு சங்கடத்தோடு நம்ம கஷ்டத்தோடு வந்தாலும் நம்ம இப்படி எனக்கு ஒரு ரொம்ப மனசுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் நம்ம பிள்ளைங்க வந்து நல்லாயிருக்கும். நம்ம பிள்ளைங்க தூரத்தில் போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வருன்றது என்னோடய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்றைக்கி நான் உணர்ந்தேன். இந்த பாத யாத்திரை போகிறதுக்காக பேசுகிறதுக்காக நான் போனேன். இந்த ஆண்டவன் வந்து ஒரு உயிரை அந்த இடத்துல எதுவுமே ஆகாமல் காப்பாற்றிக்கணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், இது ஒரு வீடியோவாக பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே பாய் மக்களே, சேஃபாக இருங்க. வண்டியை வந்து முந்தி அடிச்சுட்டு போகணும்னு நினைக்காதீங்க தயவு செய்து. அப்படி முந்தி அடிச்சு வந்ததுனால அவங்க விழுந்தாங்களோ என்ன தெரில. பஸ் இடித்து அவங்க கீழே அடியில் 3 பேரும் போயிட்டு ஹஸ்பண்ட் ஒரு குழந்த 2 பேரும் 3 பேரும் அடியில் போயிட்டாங்க. எங்களை அடிச்சு நான் கீழே விழுந்த உடனே நான் போய் ஃபஸ்ட்டு தூக்கிறதுக்கு மட்டும்தான் நினச்சிட்டு எனக்கு காயமாச்சா அதெல்லாம் என்ன பாட்டு எனக்கு காயெல்லாம் கிடையாது. நான் லைட்டாக முட்டில் சரிச்சிட்டு கை சரிச்சு அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியே ஆகணுன்றதால இதை சொல்லியிருக்கேன். ஓகே மக்களே, பாய்.